முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் முத்து மறைவிற்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஸ்டாலின் வீட்டிற்கே சென்று ஆறுதல் கூறியது தற்போது பேசுபொருளாகி உள்ளது. இந்நிகழ்வினை விமர்சித்து திமுகவிடம் சீமான் சரணடைந்து விட்டார் என திமுகவினர் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். ஆனால் இதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சீமானுக்கு போன் செய்து பேசியதை பலரும் பேச மறுக்கிறார்கள். இல்ல அப்பாவுக்கு கோவிட்ல அப்பா ஆமா சொந்த ஊர்ல சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. 2021ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி சீமானின் தந்தை செந்தமிழன் மறைவுற்றார். இந்த துயரமான தருணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் உடனடியான தொலைபேசி மூலம் சீமானை தொடர்பு கொண்டு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார். அச்சமயத்தில் ஸ்டாலினின் இந்த ஆறுதல் செயல் சீமானால் பெரிதும் பாராட்டப்பட்டது. சீமான் தனது சமூக வலைதள பதிவில் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து அவரது அக்கறையை பாராட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒரு முதல்வராக இருந்த பின்பும் சீமானின் தந்தை மறைவிற்கு நேரடியாக போன் செய்து ஆறுதல் கூறியதற்கு ஸ்டாலின் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் சீமான் அவர்களும் ஸ்டாலினின் அண்ணன் மறைவிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியிருந்தார். ஜூலை 19ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகனும் ஸ்டாலினின் சகோதரருமான முத்து மறைவுற்றார். இதனை அறிந்த சீமான் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பு அரசியல் மாறுபாடுகளை கடந்து ஒரு மனிதனாக மற்றொரு மனிதனின் துயரத்தில் பங்கேற்கும் உயர்ந்த மனித நேயத்தை வெளிப்படுத்தியது. சீமான் இந்த சந்திப்பு குறித்து எப்படி இருந்தாலும் ஒரு இழப்பு என்பது பெரும் துயரம். அரசியல், கொள்கை இதையெல்லாம் தாண்டி உறவு என்ற ஒன்று உள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். தற்போது சீமானின் இந்த சந்திப்பு சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பல்வேறு விமர்சனங்களையும் தூண்டியுள்ளது. குறிப்பாக திமுக தொண்டர்கள் மத்தியில் சீமானின் இந்த செயல் ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்துகள் எழுந்தன. திமுகவின் முரசொலி வாசகர் வட்ட அமைப்பாளர் தடா சுந்தரம் சீமானின் முந்தைய விமர்சனங்களை சுட்டிக்காட்டி இந்த சந்திப்பு குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். கலைஞரை இழிவுபடுத்திய சீமானுக்கு நிகராசனமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு மாறாக சிலர் இந்த சந்திப்பை அரசியல் மாண்பின் வெளிப்பாடாகவும் மனித நேயத்தின் அடையாளமாகவும் பாராட்டினர். சமூக வலைதளங்களில் அரசியல் தாண்டிய மனிதநேயம் என்று சீமானின் செயலை வர்ணித்து பதிவுகள் வெளியாகி வருகின்றன. மேலும் சீமானை திமுகவுடன் இணைத்து பேசப்பட்ட செய்திகள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தின. ஆனால் சீமான் தனது பேட்டியில் இந்த சந்திப்பு அரசியல் நோக்கமற்றது என்றும் மனிதநேயத்தின் அடிப்படையில் மட்டுமே நடந்தது என்றும் தெளிவுபடுத்தினார். கட்சி முரண்பாடுகளை கடந்து இத்தகைய தருணங்களில் தலைவர்கள் நடந்து கொள்வது இயல்பு என்று அவர் குறிப்பிட்டது இந்த சந்திப்பின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கமான நடைபயிற்சியின் போது லேசான தலைசுற்றல் ஏற்பட்டதால் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு காலை நடைபயிற்சியின் போது லேசான தலைசுற்றல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணங்களை ஆய்வு செய்யவும் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தற்போது அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.